இன்றைக்கி ஏப்ரல் 14. இன்றைக்கி உரம் போட்டாகணும். மொதல் உரம் காம்ப்ளெக்ஸ் 2 மூட்டை, யூரியா 1 மூட்டை. ஆல்ரெடி ஒரு 4 துண்டுக்கு போட்டாச்சு. இதுக்கும் போட்டாச்சு. இப்போ சுப்பிரமணி இந்த துண்டு, இன்னும் ஒரு 3 துண்டு தான் இருக்குது. காலையில் 5 மணிக்கு எழுந்து காலையில் வேலை பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஏப்ரல் 14 மதியத்துக்குள்ளேயே எப்படியே வேலையை முடிச்சிடணும். இந்த உரம் போட்டுட்டு அடுத்த நாள் தான் தண்ணி விடணும். இப்போ ஏன் 14 கரெக்டாக உரம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT கிட்ட நான் ஆல்ரெடி எப்போது நடுவு நட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த நடுவுக்கு எந்த டைமில் எவ்வளோ உரம் போடணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போடுன்னு சொன்னேன். அதுக்கேற்றது போல் 11ஆம் தேதியிலேட்டு 14ஆம் தேதிக்குள்ளே நீ மொதல் உரம் கொடுக்கணும். அடுத்து ஒரு 10 நாள் கழித்து 2வது உரம், அடுத்து 3வது உரத்துக்கு இந்த டேட்டில் கொடுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் போட்டாச்சு. இது நமக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இந்த நேரத்தில் உரம் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெல்லும் நல்லா வளரும். இந்த ஏஐ விவசாயத்துக்கு ரொம்ப உதவுது. நம்ம ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏஐயை வச்சு எப்படி உரம் போட்டேன், எப்படி விளைச்சல் வந்துச்சு, ஏஐ கேட்காம போட்ட உரத்தில் எவ்வளோ ஃபால்ட் இருந்தது, உரமும் அதிகமாக போகும், மஞ்சள் பூத்து போயிடும், மருந்து அடிக்கணும், பயிர் அழுகி போயிடும். ஸோ இப்போ இந்த ஏஐயோட உதவினால் கரெக்டான உரம் கொடுக்குறோம், செலவு மிச்சம், நமக்கு ஈல்டும் அதிகமாக கிடைக்கிது. ஸோ ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த ஏஐ நமக்கு சொல்லுது விவசாயத்தில். ஏப்ரல் 14 வேலை பரபரப்பாக இருந்தாலும் காலைல 5 மணிக்கு எழுந்ததுனால எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. ஏறக்குறைய இன்னும் 1 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், வீட்டுக்கு போக வேண்டியதான். சுப்பிரமணி ஆல்ரெடி மருந்து அடிச்சிருப்பார் நம்ம கொல்லையில். அப்புறம் கடைசியாக முந்திரி பழம் கொஞ்சம் கடந்தது, அதை திருவிட்டு உட்காந்துருக்குறோம். இப்படி எடுத்து இந்த பழத்தை மட்டும் திருவி இந்த சைடு போட்டுடணும். முந்திரி கொட்டையை இதுக்குள்ளே போட வேண்டியதான்.